மாசம் 1000 ரூபான்னு 10 வருஷத்துக்கு முன்னால பேங்க்ல எஃப்டி எஸ்ஐபி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எது உங்களை பணக்காரனா மாத்திருக்கும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை தெரிஞ்சுக்க மறக்காம மார்க்கெட் ஸ்கில் ட்ரேடிங் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்டியை பார்த்துருவோம். எஃப்டியில் நீங்க 1000 ரூபான்னு 10 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா சுமார் 1,20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இது ஆஃப்டர் த டாக்ஸ் நமக்கு 4 to 5% ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் 1.5 1.6 lakh rupees நமக்கு கிடைச்சிருக்கும். எல்லாரோட காமன் தாட் எஃப்டியை சேஃப்னு நினைப்பாங்க. பட் இதுல கம்ப்ளீட்டா growthங்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. ரெண்டாவது எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே 1000 ரூபாய் சுமார் 10 வருஷத்துக்கு 1,20,000 ரூபான்னு ஆவரேஜ் ரிட்டர்னா 12 to 13% நம்ம போட்டோம்னா 2.3 to 2.6 lakh கிடைச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் உங்க பணம் டபுள் ஆயிருக்கும். எஸ்ஐபி ஒரு லோ ரிஸ்க், பட் இதுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஹையா காம்பவுண்ட் ஆகிறதுனால தான். மூணாவது டைரக்ட் ஈக்விட்டி. இதுல நீங்க இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இதே 1,20,000 ரூபாய் சுமார் 10 வருஷம் கழிச்சு 4.3 5.2 லட்சமா மாறி இருக்கும். பட் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராப்பர் சிஸ்டம் இல்லைன்னா நீங்க போட்ட பணம் எல்லாமே காலி. சேம் 1000 ரூபாய் தான். எஃப்டில growthங்கிறது கிடையாது. எஸ்ஐபியில் நீங்க வெல்த்தை பில்ட் பண்ணலாம். ஸ்டாக்ஸ்ல போடும்போது ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ எஸ்ஐபியும் ஸ்டாக்கையும் நீங்க கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா வெல்த் கிரியேட் பண்ணலாம்.